ஹாய் காலையில் மழை என்ஜாய் பண்ணிட்டு ஈவினிங் வந்து வெளியில் போகலான்னு பிளான் வச்சுருந்தேன். ஸோ அதுக்கான அவுட்ஃபிட் போட்டு பார்த்தேன். ஸோ வெளியில் மழை தூறனால அந்த ஜர்கிங் கோட் எடுத்து மாட்டியாச்சு. நம்மளும் ஃபாரினர் மாதிரி இருக்கும் அப்படின்னு மனசில் ஒரு ஃபீலை உண்டாக்கிட்டு அப்படியே பைக் எடுத்து நம்ம வீட்டுக்கு ஒரு டாட்டா சொல்லியாச்சு. அப்படியே நம்ம ஏரியாவுக்கு ஒரு டாட்டாவை போட்டுட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு நான் வீடியோவோட ஃபைனல் எண்டில் சொல்கிறேன். ஸோ இந்த ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது இப்போ நம்ம பார்த்தது திருவள்ளூர். ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் ரோடு காட்டினேன் இல்லையா. ஸோ அதுக்குள்ளே போனால் தான் எங்கள் மம்மி வேலை பார்க்குற ஊர் வரும், காரேந்தல். ஸோ இந்த பக்கம்லாம் பாருங்களேன், அந்த ரோடு வந்து இப்போ ஹைவேஸ் 4 ஆக்கியிருக்காங்க. ஸோ இது டிராஃபிக்கே இருக்காது. இது ஸ்ட்ரைட்டாக மதுரை மேலூர் போகிற ரோடு. கெஸ் பண்ணுங்கள் இந்த பக்கம் எந்த கோவில் போகிறோம் அப்படின்ட்டு. தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு வீடியோ எண்ணில் சொல்கிறேன். ஸோ இது காவனூர். இந்த ஊர் கொஞ்சம் பெரிய ஊர், மிளகா சாகுபடிலாம் அதிகமாக இருக்கும். ஸோ அதை தாண்டி ஒவ்வொரு ஊர் வரும். கிளியூர், செவ்வூர் போகிற ரோடு, ஸோ எல்லாமே வரும். இப்போ நான் காட்டுறது தேர்த்தங்கல், இப்போ தேத்தாங்கல்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து நான் எங்கள் அப்பா பிறந்த ஊர். ஸோ அதுக்கப்புறம் தாண்டி நம்ம பாண்டியூர் மெயினான ஏரியா. ஸோ அதை தாண்டி எஸ்வி மங்கலம், அதை தாண்டி அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகிறோம். ஸோ இந்த பக்கம்லாம் பாருங்களேன், ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு என்வரான்மெண்ட்டு, கரும்பு விவசாயம், வாழை மரம் எல்லாமே அங்கே வந்து சிறப்பாக இருக்கும். ஸோ நான் அக்ரியில் ஒர்க் பண்ணியிருந்தப்போ இந்த ஏரியா ஃபுல்லாக நானுமே போயிருக்கேன். அக்கரமேசி, அரசடி வண்டல், அமேசிங்காக இருக்கும். ஸோ இன்றைக்கி எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு இந்த பக்கம் போனது, அந்த மெமரிஸ்லாம் வந்துச்சு. ஸோ இன்னைக்கு கிளைமேட்டும் சூப்பராக இருந்துச்சு. அந்த மாலை வேலையில் அது ஒரு வேறு மாதிரியான ஃபீல் கொடுத்துட்டு நம்ம எங்கே வரப்போகிறோமோ அந்த டெஸ்டினேஷன் வந்துவிட்டோம். ஸோ ஆமாம், நாகநாதர் கோவில் சொல்லக்கூடிய நயினார் கோவிலுக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். என்னடா ஒரு மாதிரி நிசப்தமாக இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டே தான் வந்தேன். வந்து பார்த்தா கோவில் சாத்தி இருந்துச்சு, சரியான பல்ப்பு. என்னடான்னு பார்த்தா இன்றைக்கி சந்திர கிரகணம் இல்லையா. ஸோ அதனால் கோவில்லாம் நட சாத்திடுவாங்க. ஸோ நாளைக்கு மார்னிங் தான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு மனசு கஷ்டம் இருந்தாலும் சரி ஓகே, வெளியில் இருந்த துணூரை பூசிட்டு நாகநாதரை வேண்டிட்டு ஆப்போசிட்டில் பார்த்தா வாசுகி விநாயகர் கோவில். ஸோ இந்த விநாயகர் ரொம்பவே அரசமரத்துக்கு அடியில் அமைதியாக இருப்பார். அவரையும் பார்த்துட்டு இன்னும் இங்கே பழமை மாறாமல் இருக்குது. கிராமங்களில் மட்டும்தான், நகரங்களில் நம்ம மாறிட்டோம் நாகரிகத்தினால. ஸோ இங்கே பாருங்கள், அந்த அரசமரம், ஆலமரத்துக்கிற நாகநாதர் சிலைகள். ஸோ பின்னாடி பார்த்தா இது அந்த கோவிலோட ஊர்னி. இங்கே கால் கழுவிட்டு தான் கோவிலுக்கு போவோம். ஸோ அந்த என்வரான்மெண்ட்டை பார்க்குறதுக்கு கீழே தண்ணி, நடுவில் மரம், மேலே வானம், அந்த மேகம் சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ அந்த பில்டிங் வழியே வந்து கோவிலுமே சூப்பராக தெரிஞ்சிச்சு. சரி ஓகே, இன்றைக்கி நான் அவரை பார்க்க முடியாட்டாலும் இன்னொரு நாள் என்னை திரும்ப கூப்பிட்றாரு அப்படின்னு கூட நான் அதை எடுத்துகிட்டு திரும்ப வந்துட்டோம். ஸோ ரிட்டன் வரும்போது சரியான பசி எனக்கு. ஸோ பாண்டியூரில் இந்த ஹோட்டல் ரொம்ப நாளுக்கு முன்னாடி உள்ள ஹோட்டல். ஸோ அங்கே சாப்பிட்லான்னு போயிருந்தோம். ஒரு ஐயா தான் ரன் பண்ணார். ஸோ நான் 3 இட்லியும் தேங்காய் சட்னியும் வாங்கியிருந்தேன். ஸோ பரோட்டாக்கு இட்லி எவ்வளோ பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதை வாங்கி சாப்பிட்டு பார்த்தேன். ஸோ தேங்காய் சட்னியில் ஃப்ளாட் ஆகிட்டேன்னு சொல்லலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அப்படியே ஒரு பாய் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி சந்திர கிரகணம்னு சொல்லிட்டு வானத்தில் நிலா நம்ம ஐஃபோனில் எப்படி தெரியுதுன்னு ஷூட் பண்ணோம். சூப்பராக வந்துருந்துச்சு. இன்னொரு விளாக்கில் பார்க்கலாம். டாட்டா.